நான் திரும்ப சொல்லு. என்னடா காலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டுங்க? என்ன மச்சா இந்த போலச்சக்கலை நல்லா படிக்கிறதுக்கா? உனக்கு டைம் ட்ராவல் தான் தெரியுமா? நல்ல வேலை எனக்கு பட வேண்டியது விக்னேஷ் கால் பண்ணி வெளியே வராம அதனால பண்ணல. நல்ல வேலை தப்பிச்சிட்ட மச்சான். டே விக்கி, ரஞ்சித் கால் வந்து காரணம் தானே மச்சான், எல்லாம் தப்புல மச்சான். இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் சேஃபாக இருக்காது. எடுத்த இடத்துல வச்சிடலாம் மச்சான். அது நான் இருக்குது என்கிட்ட தான் இருக்கு. இதுக்கப்புறம் நான் சொன்னால் கேட்க மாட்டேன். ஒரு வேளை விக்னேஷ் மாதிரி அந்த சாக்லேட் நம்ப எடுத்துட்டேன். என்னடா எதோ யோசிச்சுட்டே இருக்காம இருக்கு? ஆ இல்லை எதோ யோசிச்சுட்டே இருக்காம இருக்கு. ஒன்றும் இல்லை. இல்லையே நீ நார்மலாக இருக்க மாதிரி தெரியல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ரஞ்சித் என்னை காலைல அடித்தான். சரின்னு கீழே போய் உக்காந்தேன். கீழே ஒரு சாக்லேட் இருந்து எடுத்து சாப்பிட்டேன். எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது. மறுபடியும் போய் என் சாக்லேட்டை பார்க்குறேன், காணோம். மச்சான் இதை சொல்கிற, ஆனால் எனக்கு இன்னும் புரியல. நீ என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, எல்லாம் சரியாயிடும். என்னடா இவ்வளோ ஜாலியாக வர? மச்சான் கவிதை காம்படிஷனில் நான் தான் மச்சான் ஃபஸ்ட்டு. என்னடா சொல்கிற? அப்படி என்னடா எழுதிட்ட? பொங்கல் தீபாவளிக்கு கூட பொறுப்புடன் வந்து விட்டு அமாவாசைக்கு மட்டும் ஏன் விடுமுறை எடுத்தது நிலவு. சூப்பர்ரா. எப்படி மச்சா எப்படிலாம்? கொஞ்சம் ஏதாச்சும் ஃபன் பண்ணுமா? என்ன சுபாஷ், கவிதை காம்படிஷனா? ஆமாம் மச்சான், எப்பறம் உனக்கு தெரியும்? அதெல்லாம் அப்படிதான் மச்சான். என்ன ரகு, ஜிம் வரணுமா? எப்பட்றா? அதெல்லாம் அப்படிதான். இல்லை நான் வரலடா. சரிடா. என்ன மச்சா, நான் வேணா அந்த கவிதை சொல்லட்டுமா? சொல்லு மச்சான், நானும் ரொம்ப நேரமாக எழுதிட்டு இருக்கேன், ஒன்றும் வர மாட்டேங்குது. சும்மா சொல்ல முடியாது, எனக்கு தான் வாங்கி தெரியா? சிக்கன் ரைஸ் வாங்கி தெரியா? சிக்கன் ரைஸ் தானடா, வாங்கி தரேன், சொல்கிறேன். நீ பொங்கல் தீபாவளி கூட பொறுப்புடன் வந்துவிட்டு அமாவாசைக்கு மட்டும் ஏன் விடுமுறை எடுத்து நிலவு. எப்படி இருக்கு? என்ன இவன் இன்னும் வரல? நேரத்துக்கு வந்துடணுமே. வந்துட்டான் மச்சான். நீ சொன்னல அந்த கவிதை தான் மச்சான் எழுதுனேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுச்சு. எப்படி மச்சான் உனக்குள்ள எவ்வளோ தருமே? அதெல்லாம் விடு, ட்ரீட்டுங்க. அதுக்கு என்ன மச்சான், வாங்கி தரேன், வாடா. எதுக்குடா சிரிக்கிற? மச்சான் பூட் ஷாப் பேரடாக்ஷன் தெரியுமா? தெரியாது. இப்போது 3 பாட்டு இருக்குல்ல, ஆமாம். அதில் நீ பார்த்த வைக்கல ஒரு சாங் வருது.
அது அனிருத் கம்போஸ் பண்ணு. நான் இந்த டைம்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி போய் அவர் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அந்த சாங் கொடுத்து நீங்கள் போட போகிற படத்தில் இந்த சாங்கை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ அந்த பாட்டை அவர் அந்த படத்தில் வச்சாருன்னு வச்சுக்கேன், இது அவர் பாட்டா இது என் பாட்டா? என்னடா புரியாத மாதிரியே பேசுகிற? புரியல, அதான் வச்சா பேரடாக்ஸ். டேய் யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? நான் யாருன்ற உனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு தேவைப்படுற பொருள் ஒன்று இருக்கு. நீ எதை பற்றி பேசினே தெரில. ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து நீ? லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்தப்போ என் சப்ஸ்டன்ஸ் ஒன்று மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதை திரும்பி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அது உன் கையில் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பேசினே எனக்கு தெரில. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இது எதுக்கு இவன் அவசரமாக தூக்கிட்டு போட்டுட்டேனா? டேய் என்ன பண்ணுற? படம் பார்த்துட்டு இருக்கேன்டா. ஹலோ, எங்கே மச்சான் இருக்க? ரூமில் தான்டா இருக்கேன். ஒரு நிமிஷம் ரூமுக்கு ஏன்? ஏன்? வாடா. எதுக்குடா கால் பண்ணி வர சொன்னேன்? மச்சான் ஒரு நிமிஷம் ஏன்? என்னாச்சு? உனக்கு ஓகே என்னதான்டா பிரச்சனை? நான் அவனை பார்த்தே நீ நெஞ்சு விடுற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. மச்சான் ஒரு நிமிஷம் உட்காரு. சொல்லு மச்சான், இதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சிருந்தா எப்படி எனக்கு தெரியும்? இதானாலும் சொல்லிடு. ஒன்றுமே இல்லை உள்ள. மச்சான் இந்த பொண்ணு அவன் லவ் பண்ணுது, அவன் என்னடா பண்ண முடியும்? அவன் என்ன தெரிஞ்சு சொல்கிறேன் நீ? எரிஞ்சலாம் அவங்களோட, அவன் மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாது. அப்புறம் வேறு என்ன தான் உங்களுக்கு? எப்படி நான் சொல்கிறது? சொல்லு, நம்மளுக்குள்ளே என்ன இதெல்லாம் சொல்லி பார்த்துக்கலாம். அவளோடா அவன் ரொம்ப லக்கி, நான் அன்லக்கி, அவ்வளோதான். நீங்கள் எதுவும் சரியில்லை, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லை தான் சொல்லு. ஒன்றும்டா விட்றா. சொல்கிறேன், என்ன இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் ரொம்ப டிப்ரெஷனில் சுற்றிட்டு இருக்கும்போது தான் முதல்ல அவளை பார்த்து மச்சான். அவள் கண், அவள் சிரிப்பு எல்லாமே சொல்லலாம். அவள் அவ்வளோ அழகு. ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே கொடுத்து வைக்கல. அவன் ரொம்ப லக்கி மச்சான். அந்த பொண்ணை அவனை லவ் பண்ணது அதை பார்த்து தான். அவன் மேலே கோவம்லாம் இல்லை, லைட்டாக பொறாம. சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். இதுக்காக தானே வந்த, முடிஞ்ச வந்து எடுத்துக்கோ.
இனிமேல் இங்கே என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். மச்சான் ஆமாச்சா. ஒன்றும் நம்ம அடுத்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இருக்குமா? ஏன்டா நீ வேற ஏற்கனவே 2 படம் எடுத்துட்டு 4 மாசமா கதை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மச்சான் கதைலாம் இருக்கு. கதையை சொல்லு. படம் பேர்